சோஷியல் மீடியா ஃபுல்லா பயங்கரமான அட்டாக், ஒரு பெய்டு சைபர் அட்டாக், ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணி எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது. அந்த டைம்ல சில எதிர்ப்புகள், இங்க இருந்து சில ஹீரோஸ் அவங்க செஞ்ச சில எதிர்ப்புகள், சில ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் கவுன்சில்னு அப்படியே கார்னர் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நீ அவரால் தான் மேல வந்த, இவரால் தான் மேல வந்த, லக்கில் மேல வந்து சொல்லி சொல்லி உன் திறமையும் உன் உழைப்பையும் இங்க அசிங்கப்பட்டு தான் இருப்பாங்க. அதை தாண்டி தான் நீ ஜெயிக்கணும். படம் நல்லா இருந்திருக்கலாம், கதை சரியில்லை, இது இப்படி இருக்கலாம், ரிவ்யூ மாறி அது அப்படியே எப்படி மாறிடுச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு, இவன் இதோட அவுட்டு கேட்ட அதே கேள்வி, யார் இருக்கா உனக்கு தம்பி, நீ என்ன பண்ணுவ, இவன் ஜெயிக்கும் போது ஒரு அணியா தெரியும், தோக்கும் போது தனியா தெரியும்னு சொல்லி. ஆனா தோக்கும் போது தான் நாம தனி இல்லை, இத்தனை பேர் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுதுமா, உன் பையனுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க, என்ன இங்க 1000 பேர் தள்ளி விடணும்னு நினைச்சாலும் தாங்கி பிடிக்கிறதுக்கு 1,00,000 பேர் இருக்காங்கம்மா இங்க. யார் மூலமா மேல போனா அப்படின்னா அந்த மேட்ச் தான் முடியும், லைஃப் முடியாது. அப்படி ஒரு சூப்பர் ஸ்டாருக்கும் உலக நாயகனுக்கும் தலைக்கும் தளபதிக்கும் தட்டின இந்த கைகள் மிமிக்ரி ஆர்டிஸ்ட கை தட்டி இந்த மேடையில கொண்டு வந்து நிக்க. நான் ஏற்கனவே ஹீரோ ஃப்ரெண்டா இருந்த வந்தாண்டா, அடுத்தடுத்து அப்படியே அதுலயே வந்து வாழ்ந்துட்டார். ஒரு கெரியர்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட். தன்னை செதுக்கிக் கொண்டார். அதாவது எல்லாம் பாடி பில்டர், அவ்வளவு வேலை இருக்கு. அதட்ட பரவாயில்லையே, அந்த ஊதா கலர் இப்பனா இப்படி ஷோல்டர் டெல்டாய்ஸ் எல்லாம் தூக்கிட்டு இருக்கு. அஜித் சார் கூட சம்திங் அப்படின்னா உங்களுடைய growth பார்த்து நிறைய பேர் இன்செக்யூர்டா இருக்காங்கன்னா யூ ஆர் இன்டு பிக் லீக். வெல்கம். கிட்ஸுக்கு எல்லாருக்குமே சிவகார்த்திகேயனை ரொம்ப பிடிக்குது. ஹீரோ ஆக போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் மிகப்பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. 6 years முன்னாடி நான் எங்க இருந்தனோ சிவகார்த்திகேயன் நாங்கள் பார்க்குறேன். இன்னும் ஒரு 5 yearsல அவர் எனக்கு மேலே கூட இருப்பார். வெறும் சீனியரா இருந்து நான் என்ன பார்த்துக்கிட்டேன்னா அதை மறத்தணும். ஒருத்தரோட அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்றது தான் மிக முக்கியமான விஷயம். ஸோ இஸ் டெஃபினெட்லி அ பிகர் ஸ்டார் தென் மீ. கலக்கிட்டு இருக்காரு. வெரி ஹாப்பி. கரெக்டான ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம இந்த மாதிரி கனவு லட்சியம்லாம் வச்சிருக்கும் போது சுத்தி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உனக்கு எதுக்கு தான் இந்த தேவையில்லாத வேலை. அவங்களுக்கு உழைப்பும் கனவும் தான் பேக்ரவுண்ட். அந்த கிரவுண்ட்ல நம்ம ஆடுறது தான் கேம், நம்ம அடிக்கிறது தான் சிக்ஸர். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. பிடிச்சவங்களுக்கு நம்மளை நிரூபிக்க தேவையில்லை, நம்மளை பிடிக்காதவங்களுக்கு என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. நம்ம வீட்டு பிள்ளைன்றது வெறும் டைட்டில் மட்டும் இல்லை, அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க.